நேற்று முதல் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவருக்கு வந்து பண்ண அந்த ஒரு வேட்பு மனு வந்து ரொம்ப பெருசா வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திய ஒரு காணொலியாகவும், இது எப்படி இந்த நடைமுறை வந்து எப்படி இது வந்து தொடங்கி எப்படி இது முடியும் அப்படின்ற நடைமுறையும் வந்து இந்த காணொலி நீங்க பார்க்க போறீங்க. தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுது, தமிழ்நாட்டுல வேட்பு மனு தாக்கல் வந்து இந்த தேதியில தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து அவங்க வந்து செட் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 4 கட்சி வந்து வேட்பு மனு தாக்கல் தொடங்கிறது 6ஆம் தேதி வந்து கடைசி நாள்ல நிறைவேற்றிடுறாங்க. இந்த 4 நாள்ல இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து அந்த ஒரு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு அறிக்கை. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தெரியாதவங்க வந்து ரொம்ப பல பேருக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்னென்ன வில்லங்க இருக்கு. தேர்தல்னா வெறும் போட்டி போடுறது மட்டும் தேர்தல்ல, ஓட்டு போடுறது மட்டும் தேர்தல்ல. தேர்தல்னா அது ஒரு பெரிய ஒரு நம்ம சகுனி ஆடுற தாயபாஸ் ஆடுறாரு பாருங்க. நம்முடைய அவ்வளவு பெரிய உத்தம புத்திரரான தர்மரையே வந்து ஏமாத்தக்கூடிய தர்மர், பீமர், அர்ஜுனன் எல்லாருமே ஏமாத்தக்கூடிய அந்த தாயக்கட்டு, அந்த சூதாட்டம் தான் வந்து இந்த அரசியல். அரசியல எங்க எந்தெந்த காயினை நவுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா காயினை நவுத்தக்கூடிய பல இடங்கள்ல வந்து மிக மிக முக்கியமான இடங்கள் இந்த விஷயம் தான். இது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட 30க்கு நேற்று ஆரம்பித்த இந்த வேட்புமனு தாக்கல் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் வேணா போய் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். அரசியல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த ஒரு வாரம் தான். 30ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் என்ன வேணா போய் யார் வேணா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். போட்டி போடுறோம், போட்டி போடாத இருக்க வரையில எல்லாரும் போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அன்னைக்குதான் யாரு சகுனி, யாரு தர்மரு, யாரு துரியோதனன் எல்லாமே தெரியக்கூடிய நாள் வந்து இந்த 7/4/2026. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல தான் இந்த ஸ்க்ரூட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேஷன் பேப்பரை எடுத்து வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க பாஸ் பண்றதுக்குள்ள பாதி வெறுத்து வெளில போயிடுவீங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுவாரு, இங்க பாருங்க, ஸ்க்ரூட்னி ஆஃப் நாமினேஷன் 2024 நடந்தது. இதே மாதிரி 2026 7ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு ஒரு தொகுதிக்கும் ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. உட்காந்து அந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஒரு வேட்பு மனுவா எடுத்து இந்த அம்மா வந்து இந்த மாதிரி தலைமை இந்த அந்த அண்ணா நகர் ஒரு தொகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க கொளத்தூர்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ முதல்ல இருந்து ஸ்டாலின் ஐயாவுடைய ஒரு வேட்புமனு தாக்கல் தான் அப்படியே லைனா வருதுன்னு வச்சுக்கலாம். அதை எடுத்து வைப்பாங்க. எடுத்து வைக்கும் போது எதுல ஸ்டாலின் ஐயாவோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட ஒரு அட்வொகேட்டா உட்காரணும். ஏன்னா அவங்க கேட்க போற கேள்விக்கு வந்து கரெக்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லனா தான் பிரச்சனை. அவங்க மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மத்த அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட எல்லாருமே உட்காந்து இருப்பாங்க. இப்ப திமுக அதை பார்க்கும்போது அதிமுக, நாம் தமிழர், அப்புறம் தாவேகா, இண்டிபெண்ட், மத்த கட்சி யார் வேணா வந்து உட்காந்து வேட்புமனு தாக்கல் பண்ண யாருன்னா உட்காந்து இல்ல. இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. அதை எடுத்து நேரம் எல்லாரும் படிச்சு அதை வந்து கரைச்சி குடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நீங்க தமிழக வெற்றி கழக தலைவனுடைய விஜயனுடைய அவருடைய அந்த வேட்புமனு தாக்கல் வந்து இப்ப எல்லாருடைய டேபிள்லயுமே இருக்கும். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இவர் எப்படின்னா வந்து இந்த வாட்டி தேர்தல் வந்து ஓரம் கட்டினாதான் மற்ற கட்சிகள் வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற ரொம்ப பேரோட நினைப்பு இருக்கும். உங்களுக்கே தெரியாது. ஏன்னா வெற்றி தொழிலை தீர்மானிக்கப்படுகிற அவர் தான். அவருடைய ஓட்டுகள் வந்து அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த வாட்டி அதிமுக வந்து ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட இப்போ நாம் தமிழர்கள் தாவேக்காவுடைய ஒரு நுழைவு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களே கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவரை எப்படின்னா வந்து எந்த தொகுதியில ஒழிக்கிறோமோ அந்த தொகுதியில வந்து அவங்க கட்சி அதிகமான வாக்குகள் வாங்க ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேட்புமனு அவரு ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், அப்புறம் நம்மளுடைய யார் தாவேக்கா சார்பா ஏன்னா அவங்கதான் முதல் டைம் வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபார்ம் எடுத்து கையில வச்சு இந்நேரம் எல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி எல்லா பாயிண்ட்டையும் கையில ரெடியா வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அந்த 7ஆம் தேதி வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உட்காந்து இருக்கும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய தாவேக்கா சார்பா அவர் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று இந்த மாதிரி இந்த அமௌண்ட் இன்னாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு வச்சுங்களேன். அதை இவங்க கேள்வி கேட்கலாம். நீங்க யாருக்கு கொடுத்தீங்க சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு போது டீட்டெயில் கொடுக்காத பட்சத்திலயோ இல்லைன்னா அவர் இந்த குற்ற வழக்குல லைனா போட்டிருக்காரு பாருங்க, அதுல எதனா ஒண்ணு வந்து தவறா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறாரு, தவறா ஒரு விஷயத்துல செயல்பட்டிருக்காருன்னு இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேட்பு மனு அவங்க நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் இவரெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வேட்பு மனு நீங்க வந்து ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் இவங்க கையில தான் இருக்கு.
அவங்க வந்து மத்திய அரசின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருங்க. அந்த 7ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வேட்பு மனு ஸ்க்ரூட்னிங், அதாவது வந்து அந்த ஆராய்ச்சி பண்ற டைம்ல வந்து அந்த அந்த வேட்பு மனுல எதனா ஒரு குறைய அவங்க கண்டுபிடிச்சாலும், இல்ல ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாம தவறிட்டாலும், மத்த கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் நேரத்துல வந்து அவங்க அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? இப்போ விஜய் சர்மலா காண்டு அவங்க என்ன பண்ணாங்க, விஜய் சாரோட ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னா, அடுத்து அவங்க நேரா கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஆனா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேலாம் வாங்கலாம், ஸ்டேலாம் வாங்க முடியாது. கோர்ட்டுக்கு போய் அந்த நடைமுறையில் நடந்துட்டு இருக்கும்போது இங்க தேர்தல் நடைமுறை நடந்துட்டே தான் இருக்கும். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வருமா, கோர்ட்டுக்கு போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவ்வளவு பர்ஃபெக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ஏத்துப்பாங்க. மத்தவங்களோட எதிர்ப்பு இருந்தா கூட அது நிரூபிக்கப்படும் பட்சத்துல வந்து கண்டிப்பா இவங்க அதை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஃபார்ம் ஃபில் பண்ணுவது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் ஃபில் பண்ணாலும் தெரியாது. அதுவும் மெயினா தாவேகா சார்ந்தவங்க வந்து ஃபில் பண்ணாலும் தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து இதையும் மீறி இன்னும் 2 நாள், அடுத்த 2 நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிட்டர்ன் வாங்குறதுக்கு, அதாவது அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து ரீஃபண்ட் திருப்பி வாங்கிக்கிறது இன்னும் 2 நாள் டைம். புதன் வியாழன். இந்த புதன் வியாழன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்க்ரூட்னியும் தாண்டி வந்து தாவேக்கால 234 பேரை வந்துட்டாங்கன்னா கூட அந்த எம்எல்ஏவா போட்டி போடுறவங்க வந்து இப்போ அவங்க என்ன பண்ண விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. விலை பேச ஆரம்பிச்சு பல சென்ற முறைலாம் பாத்தீங்கன்னா 234 இருந்து 212 தொகுதி, 202 தொகுதி போட்டி போடலாம் உண்டு. பீகார்ல எல்லாம் கூட அவ்வளவு தொகுதியை போட்டு 214 மொத்த தொகுதியில போட்டி போட பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்க அந்த ஃபார்ம் வந்து விட்ரா வாங்க வச்சிருவாங்க. விட்ரா வாங்க வச்சுட்டு அந்த அந்த இடத்துல மறுபடியும் அந்த கட்சி சார்பா போட்டி போட முடியாது. அதையும் வந்து இந்த புதிய கட்சிகள்லாம் வந்து தாண்டணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த எம்எல்ஏ விலை போக 2 கோடி 3 கோடி 4 கோடி அவன் எப்படி கொடுப்பான விட்ரா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கட்சி சார்பா வந்து போட்டி போட முடியாது. இந்த 2 ஸ்டெப்பையுமே வந்து கண்டிப்பா தாண்டினதுக்கு அப்புறம் தான், அதாவது இந்த இந்த செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூட்னியும் 9ஆம் தேதி விட்ரா ஆஃப் கேண்டிடேட் 2த்தையும் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையாக வந்து எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதியில போட்டி போட போகுதுன்னு தெரியும். அன்னைக்கு அந்த 3 நாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். அது எஸ்பெஷலி தாவேக்காக்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல் பரப்பெல்லாம் எப்படி, அதன் மூலயமா அந்த தாவேக்கா எவ்வளவு வாக்குகள் பெறப்போது, மற்ற கட்சிகள் வாக்கு பெறப்போது பார்க்க முடியும். ஆக இந்த 2த்தையும் முதல்ல தாவேக்கா வந்து தாண்டணும். இப்ப இருக்கிற பொசிஷனை பார்த்தா ஏற்கனவே பிரச்சாரமே ஒழுங்கா பண்ண முடியல. எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. போக போக தான் தெரியும்.